ஒரு ஃபர்ஸ்ட் படத்துல ஒரு ஹிட் ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒருத்தனை ரிலேட் பண்றான் அப்படின்னா கடைசி வரைக்கும் அவனை அப்படிதான் பார்ப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னை வந்து ஒரு காமெடியனா ஃபர்ஸ்ட் படத்துல பாத்துட்டாங்கன்னா இப்போ வரைக்கும் நான் ஒரு காமெடியனா தான் பாக்குறாங்க. எல்லா டேரக்டர்ஸும் உட்பட என்னை வந்து ஒரு காமெடி கேரக்டர் தான் கூப்பிடுவாங்க. சீரியஸ் கேரக்டருக்கு கூப்பிட்டா அதுவும் வந்து ஒரு சில படங்கள்ல அந்த இதை வந்து பிரேக் பண்ணி ஒரு டேரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு தைரியம் வேணும். இவன் அந்த காமெடியனை போய் அந்த தப்பு பண்ணுவானா, அவன் வந்து ஒரு கெட்டவனா மாறுவானா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பிரேக் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் சேலஞ்சிங்கா வந்து அமையாது நிறைய பேருக்கு. நம்ம யோகி பாபு எடுத்துக்கோங்களேன், அவரை காமெடியெல்லாம் பார்த்து இப்போ அவர் வந்து ஹீரோவா பண்ணாலும் ஒரு காமெடி எதிர்பார்க்கறாங்க. இப்போ சந்தானம் சார் வந்து ஹீரோவா பண்ணாலும் ஒரு காமெடி எதிர்பார்க்கறாங்க. சீரியஸா பண்ணா நான் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ லவ் டுடேலயே பாத்தீங்கன்னா காமெடியா இருந்தாரு, பட் லாஸ்டா அவரோட ஒரு ஃபீல் பண்ணி ஒரு விஷயம் சொல்லும் போது எல்லாருமே ரிலேட் பண்ணாங்க, என்ஜாய் பண்ணாங்க. போலீஸ் கேரக்டர் பண்ணணும் தான் ரொம்ப ஆசை, ரொம்ப நாளாவே ஒரு போலீஸ் கேரக்டர். இப்போ தீர்க்கதர்சின்னு ஒரு படம் வந்தது, ஸோ அதுல ஒரு போலீஸ் கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் அதுல கூட ஒரு யூனிஃபார்ம் போட்டு போலீஸ் காப்பா இல்ல, நான் வந்து ஒரு சைபர் கிரைம் ஆஃபீஸர். அதனால ஒரு ஃபார்மல்ஸ் போட்டு நான் ஒரு கண்ட்ரோல் ரூம்குள்ளேயே உட்காந்துருப்பேன், அந்த மாதிரி தான். பட் ஸ்டில் எனக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் போட்டு ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணணும் பாஸ். எல்லாமே ஒண்ணுதான் ப்ரோ, அமையணும் ப்ரோ. இப்போ எனக்கு வந்து இப்போ நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னா அந்த ஜாப்ல வந்து தே ஆர் ஃபிளெக்சிபிள். எனக்கு ஒரு ஆக்டிங், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எனக்கு ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும், இட்ஸ் மை சினிமா இஸ் மை பேஷனுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு ஒரு ஷூட்டிங் வந்தேன், ஏன்னா இப்போ 1 month நான் லண்டன் ஷூட் போயிட்டு வந்தேன். ஸோ அவங்க வந்து ஓகே உங்க பேஷன் எதுவோ அது நீ பண்ணு, உனக்கு ஒர்க் இல்லாதப்போ ஆனால் இது பண்ண. பட் என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயம், நான் எங்க போனாலும் இங்க ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணும், அதுதான் அவங்களுக்கு. இங்க ஒரு சின்ன ஒரு டார்கெட் இருக்கும், இது இருக்கும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கலாம், இல்ல ஒர்க் ஃப்ரம் ஷூட்டிங் ஸ்பாட், ஒர்க் ஃப்ரம் கேரவன், என்ன வேணா பண்ணிக்கோ, எனக்கு வேலை முடியணும், அதுதான். ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்க தெளிவா இருப்பாங்க. பட் மூவிஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல காமெடி வந்து சீரியஸ் பிசினஸ் அப்படின்னா தான் ஒரு சென்டென்ஸை சொன்னாலும், பட் காமெடிக்கும் இந்த உருவ அமைப்புக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? ஏன்னா ஒரு நார்மலா ஒருத்த வந்து ஒரு காமெடி பண்றதுக்கும், ஸோ கொஞ்சம் ஃபேட்டா இருந்து ஒரு முடி அதிகமா வச்சுட்டு, ஸோ இவங்களாம் வந்து அதை லைட்டர் வேல சொல்லும் போது அது வந்து சீக்கிரமா ஆடியன்ஸ் கிட்ட போய் சேருதுன்னு நீங்க நம்புறீங்க? அதாவது எப்படின்னா, நான் வந்து அந்த உருவத்துக்கும் நான் இது பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து நிறைய பேர் பிரேக் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் படத்துல ஒரு ஹிட் ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒருத்தனை ரிலேட் பண்றான் அப்படின்னா கடைசி வரைக்கும் அவனை அப்படிதான் பார்ப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னை வந்து ஒரு காமெடியனா ஃபர்ஸ்ட் படத்துல பாத்துட்டாங்கன்னா இப்போ வரைக்கும் நான் ஒரு காமெடியனா தான் பாக்குறாங்க. எல்லா டேரக்டர்ஸும் உட்பட என்னை வந்து ஒரு காமெடி கேரக்டர் தான் கூப்பிடுவாங்க. சீரியஸ் கேரக்டருக்கு கூப்பிட்டா அதுவும் வந்து ஒரு சில படங்கள்ல அந்த இதை வந்து பிரேக் பண்ணி ஒரு டேரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு தைரியம் வேணும். ஏன்னா இப்போ அரிமா நம்பின்னு ஒரு படம், அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு கிளைமேக்ஸ் ரொம்ப சீரியஸான ஒரு ரோல். நான் வந்து ஒரு தப்பு பண்ணியிருப்பேன், அந்த ஒரு விஷயம் வந்து இவன் அந்த காமெடியனை போய் அந்த தப்பு பண்ணுவானா, அவன் வந்து ஒரு கெட்டவனா மாறுவானா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பிரேக் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் சேலஞ்சிங்கா வந்து அமையாது நிறைய பேருக்கு. ஏன்னா இப்போ நம்ம யோகி பாபு எடுத்துக்கோங்களேன், அவரை காமெடியெல்லாம் பார்த்து இப்போ அவர் வந்து ஹீரோவா பண்ணாலும் ஒரு காமெடி எதிர்பார்க்கறாங்க. இப்போ சந்தானம் சார் வந்து ஹீரோவா பண்ணாலும் ஒரு காமெடி எதிர்பார்க்கறாங்க. சீரியஸா பண்ணா நான் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. சரி, அதையும் பிரேக் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யோகி பாபு கர்ணன் படத்துல ரொம்ப சீரியஸா பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் பிரேக் பண்ணாது. இப்போ லவ் டுடேலயே பாத்தீங்கன்னா காமெடியா இருந்தாரு, பட் லாஸ்டா அவரோட ஒரு ஃபீல் பண்ணி ஒரு விஷயம் சொல்லும் போது எல்லாருமே ரிலேட் பண்ணாங்க, என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி கிடைக்கணும் ஆக்டர்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி ஒரு சான்ஸ், அந்த மாதிரி பிரேக் பண்ணி நடிக்கிறதுக்கு ஒரு விஷயம் கிடைச்சா நல்லா இருக்கும். ஏன்னா வடிவேல் சார் இருக்காருல்ல, அவரு வந்து பயந்து போய் உட்காந்துருக்கோம் மாமன்னரோட பாத்தீங்களா? இல்ல வடிவேல் சார்னா உங்களுக்கு எந்த அளவு சிரிக்க வைக்கும் அந்த அளவு ஈஸியா உங்களை அழ வைப்பாரு. இப்போ சில படங்கள்லாம் பார்த்தோன்னா ஒரே ஒரு டைலாக் சொல்லி உங்களுக்கு ஒரு மாதிரி எமோஷன் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சான்ஸ் வந்து ஆர்டிஸ்டுக்கு கிடைக்கணும். அது கிடைச்சா எல்லாருமே எல்லா கேரக்டர்ஸும் பண்ணலாம். ஏன்னா மாஸ் ஹீரோ வந்து காமெடி பண்றாங்கல்ல, அதை அக்செப்ட் பண்றாங்களா, ஸோ காமெடியன்ஸ் ஹீரோயிசம் பண்ணலாமே. உங்களுக்கு பர்டிகுலரா வந்து ஒரு சில சப்போர்ட்டிங் ரோல் மேல ஒரு ஈர்ப்பு இருக்குங்க சார். இந்த எப்ப நல்ல தீனிப்பா ஆக்டருக்கு அந்த மாதிரி நீங்க வந்து ஏங்கின கேரக்டர் இப்ப சமீபத்துல? எனக்கு அதுதான், எனக்கு வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணணும் தான் ரொம்ப ஆசை, ரொம்ப நாளாவே ஒரு போலீஸ் கேரக்டர். இப்போ தீர்க்கதர்சின்னு ஒரு படம் வந்தது, ஸோ அதுல ஒரு போலீஸ் கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் அதுல கூட ஒரு யூனிஃபார்ம் போட்டு போலீஸ் காப்பா இல்ல, நான் வந்து ஒரு சைபர் கிரைம் ஆஃபீஸர். அதனால ஒரு ஃபார்மல்ஸ் போட்டு நான் ஒரு கண்ட்ரோல் ரூம்குள்ளேயே உட்காந்துருப்பேன், அந்த மாதிரி தான். பட் ஸ்டில் எனக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் போட்டு ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணணும் பாஸ். சக்ரால வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதுல ஒரு கெட்டப்ல இருப்பீங்க சார். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த மீச வந்து முறுக்கு மீச வச்சு ஒரு கெட்டப். சக்ரால வந்து எனக்கு சக்ரால வந்து நான் கண்ட்ரோல் ரூம் இருப்பேன். ஆனா அது வந்து ஒரு கைதியா, என்னை வந்து போலீஸ்கார இழுத்து வச்சுட்டு என்ன அடி அடின்னு அடிச்சிருப்பாங்க. ஸ்ரதா அவங்க தான் ஹீரோயின், அவங்க தான் அடி அடின்னு அடிச்சிருப்பாங்க.
ஸோ அது வந்து அது ஏன்னா வேற ஏதோ ஒரு படத்தோட கண்டினியூட்டினால நான் அப்படி வச்சிருந்தேன். முறுக்கு மீஸ் உங்களை நீங்க சொல்ற மாதிரி வேரியஸ் இல்ல கேரக்டர் தீர்க்கதர்சியில ஃபுல்லா எனக்கு முறுக்கு மீஸ் தான். ஆமா போலீஸ் சொன்ன உடனே வச்சிட்டீங்க. ஆமா வச்சுட்டேன், நானே வச்சுக்கிட்டு நாலு பேர் எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டே நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரேன். எங்க யூனிஃபார்ம் உங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் இல்ல, அம்மா உங்களை யார் இந்த மாதிரிலாம் கெட்ட போற சொன்னது? சார் யூனிஃபார்ம் தான், அட்லீஸ்ட் ஈஸியாச்சும் வச்சுக்கிறேன்ட்டு ஓகே அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. ஓகே. இன்னொன்னு விஷயம்னா இப்போ பார்ட் டைம்ல ஒரு வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சினிமால ரெண்டுத்தையும் பாக்குறதுன்றது ஒரு நார்மலான விஷயம் கிடையாது. ஏன்னா இதுலயும் ஃபோக்கஸ் பண்ணோம், ஒர்க் பண்ற விஷயத்தையும் ஃபோக்கஸ். அது எப்படி பேலன்ஸ் பண்றீங்க நீங்க? நான் அதுக்கு என்னன்னா அதேதான், எல்லாமே ஒண்ணுதான் ப்ரோ, அமையணும் ப்ரோ. இப்போ எனக்கு வந்து இப்போ நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னா அந்த அந்த ஜாப்ல வந்து தே ஆர் ஃபிளெக்சிபிள். எனக்கு ஒரு ஆக்டிங், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எனக்கு ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும், இட்ஸ் மை சினிமா இஸ் மை பேஷனுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு ஒரு ஷூட்டிங் வந்தேன், ஏன்னா இப்போ 1 month நான் லண்டன் ஷூட் போயிட்டு வந்தேன். ஸோ அவங்க வந்து ஓகே உங்க பேஷன் எதுவோ அது நீ பண்ணு, உனக்கு ஒர்க் இல்லாதப்போ ஆனால் இது பண்ண. பட் என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயம், நான் எங்க போனாலும் இங்க ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணும். அதுதான் அவங்களுக்கு. இங்க ஒரு சின்ன ஒரு டார்கெட் இருக்கும், இது இருக்கும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கலாம், இல்ல ஒர்க் ஃப்ரம் ஷூட்டிங் ஸ்பாட்டோ ஒர்க் ஃப்ரம் கேரவன் என்ன வேணா பண்ணிக்கோ, எனக்கு வேலை முடியணும் அதுதான். ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்க தெளிவா இருப்பாங்க. பட் மூவிஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒர்க் எனக்கு கிடைச்சது. நிறைய பேருக்கு அது கிடைக்காம சினிமா கனவுகளே விட்டுருக்காங்க. அந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே பார்த்துருக்கேன். அவங்க வந்து இப்போ இன்ஃபேக்ட் நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னா கப்பல் படம் பார்த்தீங்களா, அதுல என் கூட வந்து கர்ணா இன்னொரு பையன் நடிச்சிருப்பான், வெங்கட் சுந்தர்ன்ட்டு. அவன் வந்து ஐடியோ வேற எங்கேயோ ஒர்க் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் அவர் படமே பண்ணல. ஸோ அவர் ஃபுல் ஃபிளெஷ்டா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த மாதிரி எனக்கு அமைஞ்சது வந்து நல்ல விஷயமா அமைஞ்சது. பிளஸ் என்னன்னா நான் படிச்ச படிப்புக்கான வேலை அது. நான் படித்தேன், மீடியா தான் படித்தேன். ஸோ மீடியாவுக்கு படித்ததுனால இந்த ஒர்க் தான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற ஒரு ஒர்க்கா பார்த்து ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி, எப்படி பொண்டாட்டியும் மாட்டு பண்ணி சரி ஒய்ஃபையும் பேலன்ஸ் பண்றதோ, ஐ மீன் ஒய்ஃபையும் அம்மாவையும் பேலன்ஸ் பண்றதோ, அந்த மாதிரி இந்த ஒர்க்கும் அந்த ஒர்க்கும் சேர்த்து பேலன்ஸ் பண்ணும். இல்ல நீ எல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்றோம் அந்த மாதிரி. இப்போ வீட்டுல ஒருத்தர் வந்து சினி ஃபீல்ட்ல இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா அவங்க டக்கு டக்குன்னு ஷூட்டிங் கிளம்பணும், அன்டைம்ல வருவாங்க. இதை பேலன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். வீட்டுல 3 பேர் வந்து ஆர்டிஸ்டா இருக்கும்போது வீட்டை வந்து யார் பர்ஃபெக்டா அதை மேட்ச் பண்றது? வீட்டுல வந்து எனக்கு பெரிய பேக் போன் எங்க அம்மா தான். ஏன்னா எங்க அம்மா வீட்டுல இருப்பாங்க. இப்போ நான் ஷூட்டிங் போயிட்டா என் ஒய்ஃபும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாங்க 2 பேரும் ஒர்க் போயிட்டா வீட்டுல குழந்தைங்களை அவங்க தான் பாத்துக்கிறாங்க. இப்போ இன்ஃபேக்ட் நான் சொன்னேன்ல, நான் லண்டன் போயிட்டேன், அவங்க காஷ்மீர் போயிட்டாங்க அப்படின்னா எங்க அம்மா தான் ஃபுல்லா பாத்துக்கிட்டது. பிளஸ் இன்னொன்னு என்னன்னா, எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவ் வந்து எங்க அக்கா ஃபேமிலி. அவங்க வீடு பக்கத்துலேயே தான் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு மாசம் என் பையன் வந்து அவங்க வீட்டுல தான் தங்கினான், அங்கதான் ஸ்டே பண்ணலாம். ஸோ அவங்களும் வந்து நல்லா சப்போர்ட்டிவா பாத்துக்கிட்டாங்க. ஸோ அதுதான் சொல்றேன், எனக்கு எல்லாமே அமைஞ்சிச்சு.